பெஞ்சமின் ஐயா அவர்கள் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு மூத்த ஊழியர் அவர்கள் இந்த நேரத்தில் பாஸ்டருடைய குடும்பத்திற்காக அவர்கள் ஜெபிக்க கேட்கிறேன். அவர் வந்ததே பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் பாஸ்டருடைய குடும்பத்திற்காக ஆறுதலுக்காக ஜெபம் செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் இந்த அருமையான சகோதரி ஜெஸ்ஸி அவர்களை நாம் நினைவு கூர்ந்து, அவருடைய வாழ்க்கையை நாம் நினைவு கூர்ந்து, கர்த்தருக்காக அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், என்னவெல்லாம் செய்தார்கள், தங்களுடைய பிரச்சனையிலும் கூட சுகத்தை குறித்து அவர்கள் கவலைப்படாதபடிக்கு ஊழியத்திலே அவர்கள் செய்த எல்லா அவர்கள் முயற்சியும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலும் அருமையான பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் ஜெயன் அவர்களுக்காகும் அவர்களோடு கூட அவருடைய ஊழியத்தில் சேர்ந்திருக்கிற அவர் உற்றார் உறவினர்கள் மற்ற யாவரும் கர்த்தர்களோடு குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கும் முன்பாக ஒரு காரியத்தை என்னுடைய உள்ளத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். அதாவது அருமையான பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்களும் சகோதரி ஜெஸ்ஸி அவர்களும் அவர்கள் சேர்ந்து ஊழியம் செய்தது கர்த்தருடைய மேலான ஒரு நோக்கம், ஒரு சித்தம், அவருடைய அநாதி தீர்மானம். அருமையான சகோதரியினுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக மக்கள் தொடப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இதோடு கூட முடிகிறதில்லை. அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக நான் கர்த்தருக்குள்ளே பூரணமாக விசுவாசிக்கிறேன். அநேக மிஷனரிமார்கள் எழும்புவார்கள். நாம் கேள்விப்பட்டது போல விமன் மிஷனரிஸ், சகோதரிகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், they will rise from the testimony of this dear sister. I believe that so many young people will rise in these last days, and this nation will see a revival. One thing that comes to me, that Pastor Kalyankumar, though he is missing his dear wife now, but God is going to give Pastor Kalyankumar and the church and the mission a great harvest of souls in this country. They will see thousands and thousands of people, missionaries rising up, pastors rising up, young people rising up. அதனாலே நாம் விசேஷமாக அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா சுகவீனங்களிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும் சோராமல் அயராமல் உழைத்த இந்த அருமையான குடும்பத்தாருக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள பிதாவே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னேன் எங்கள் மகிமையின் கர்த்தராகிய இயேசுவே, இந்த வேளையிலே விசேஷமாக ஆண்டவரே அருமையான குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அருமையான சகோதரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக ஆண்டவரை முடித்திருக்கிறாங்க. உம்மோடு கூட அவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் விட்டு சென்ற அந்த தரிசனங்கள், அவர்களை விட்டு சென்ற ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், அவருடைய வாழ்ந்த அவருடைய விசுவாசத்தினுடைய அவருடைய ஜீவியம், அவருடைய உழைப்பு, ஸ்டாஃப் மத்தியிலே, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, சகோதரிகள் மத்தியிலே, பாஸ்டர்ஸ் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீர் ஏராளமாக இன்னும் வரப்போகிற நாட்களிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். விசேஷமாக பாஸ்டர் கல்யாண்குமார், அவருடைய 2 பிள்ளைகள், அவரோடு சேர்ந்து யாவருக்காகவும், குடும்பத்தாருக்காகவும், உறவினர்களுக்காகவும், நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவரே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக.
அவருடைய ஊழியம் இன்னும் அதிகமாக பெருகட்டும். அவருடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிற தரிசனம் 2030 தரிசனம் மகிமையாக நிறைவேற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். Let there be a great harvest, Father, in this nation. அநேக கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஊழியத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். உம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தாவே, உம்முடைய ஆறுதல் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.